வணக்கம். அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்காமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல். அப்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற முக்கியமான அமைச்சரவை கூட்டத்திலேயே பங்கேற்காமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். ஆகஸ்ட் 13ஆம் தேதியான நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த முக்கியமான அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் பங்கேற்கவில்லை. அதாவது கடந்த சில வாரங்களாகவே உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவார் என்று அமைச்சர்களை கூட அரசு விழாக்களில் பேசி சலசலப்பை ஏற்படுத்தினார்கள். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழ் புதல்வன் திட்ட தொடக்க விழாவில் பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்கு பிறகு துணை முதலமைச்சர் உதயநிதி என அழைக்கலாம் என்று பேசினார். அதன் பிறகு அமைச்சர் கீதா ஜீவனம் உதயநிதியை துணை முதலமைச்சர் என்று அழைத்தார். இப்படி அமைச்சர்களே பகிரங்கமாக உதயநிதியை துணை முதலமைச்சர் என்று அடைமொழியிட்டு வெளிப்படையாக பேச ஆரம்பித்துவிட்ட நிலையில்தான் நேற்றைய தினம் அமைச்சரவை கூட்டம் கூட்டப்பட்டது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் சுமார் 25,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய 44,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் திட்டங்களுக்கு நிர்வாக ரீதியான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதன் பிறகு அதிகாரிகள் சென்ற பின்னர் அமைச்சர்களோடு சுமார் 10 நிமிடங்கள் வரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். அப்போது இந்த மாத கடைசியில் தான் மேற்கொள்ள இருக்கும் அமெரிக்க பயணத்தை பற்றி குறிப்பிட்ட ஸ்டாலின் அவர்கள், நான் அமெரிக்கா சென்றாலும் உங்களையும் உங்களது செயல்பாடுகளையும் தொடர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருப்பேன் என்றும், எந்த முக்கியமான விஷயமாக இருந்தாலும் எனது கவனத்திற்கு நீங்கள் கொண்டு வரலாம் என்றும் கூறியிருக்கிறார். அதே நேரம் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், ஒன்றிய அரசு நம்மை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள் என்றும், நம்மை பற்றி அவதூறு செய்வதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்றும், அதை கருத்தில் கொண்டு மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு பணியாற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார். குறிப்பாக நேற்று நடைபெற்ற இந்த அமைச்சரவை கூட்டத்தில் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி என்பது பற்றிய எந்த ஒரு விவாதமும் நடைபெறவில்லை. இன்னும் சொல்லப்போனால் துணை முதலமைச்சர் என்ற வார்த்தை கூட இந்த அமைச்சரவை கூட்டத்தில் உச்சரிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அதாவது சீனியர் அமைச்சர்கள் ஏற்கனவே தனிப்பட்ட முறையில் முதலமைச்சரிடம் எல்லோருமே விருப்பப்படுகிறார்கள் என்றும், தம்பிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து விடலாமே என்றும் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள், நானும் அவர்கிட்ட இதை பத்தி கேட்டேன் என்றும், அவர்தான் கொஞ்சம் தங்குகிறார் என்றும் பதில் சொல்லியிருக்கிறார். இதையடுத்து அந்த சீனியர் அமைச்சர்கள் உதயநிதியிடமே இது குறித்து பேசியிருக்கிறார்கள். அப்போதும் உதயநிதி அவர்கள் தனது தயக்கத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆனால் மூத்த அமைச்சர்கள், உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பதை எல்லோரும் விரும்புகிறோம் என்றும், இது அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முடிவுதான் என்றும் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு உதயநிதி அவர்கள், நான் பாரிஸ் போயிட்டு வந்துவிடுகிறேன் என்றும், அப்புறம் முடிவெடுத்துக்கலாம் என்றும் கூறியிருக்கிறார். இவ்வாறு உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி அளிப்பது பற்றி சீனியர் அமைச்சர்கள் முதலமைச்சரிடமும் உதயநிதியிடமும் ஏற்கனவே தனிப்பட்ட முறையில் விவாதித்துவிட்ட காரணத்தினால்தான் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் அது பற்றி எந்த ஒரு பேச்சும் இல்லை என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே நேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்காததும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றிருக்கிறார். இன்று இரவுதான் மீண்டும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் சென்னை திரும்ப இருக்கிறார். இதன் காரணமாகத்தான் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அவரால் பங்கேற்க முடியவில்லை.